மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலமான அல்போர்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய P1 பாலத்து மேல அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தி இருக்கு. டெஹ்ரான் நகர கராச்சி நகரத்தோட இணைக்கக்கூடிய முக்கியமான இந்த பாலம் தகர்க்கப்பட்டது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. மத்திய கிழக்கிலேயே மிகவும் உயரமான பாலங்கள்ல ஒன்றான P1 பாலம் மேல சுமார் 1 மணி நேர இடைவெளியில அடுத்தடுத்து 2 கட்டங்களா அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு. இந்த பாலம் இந்த ஆண்டுதான் திறந்து வைக்கப்பட்டது. ஈரான் ஆட்சியாளர்களால ஒரு பொறியியல் அற்புதம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட நிலையில இந்த பாலம் தகர்க்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் ராணுவ உபகரணங்கள் செல்ல ஈரான் ராணுவம் பயன்படுத்துவதை தடுக்கக்கூடிய நோக்கத்தோட நடத்தப்பட்டிருக்கு. டெஹ்ரான் நகர நாட்டுடைய பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கிறதே இந்த தாக்குதலுடைய முக்கிய நோக்கமா இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. டெஹ்ரான் நகருக்கு போகக்கூடிய முக்கிய போக்குவரத்து பாதை மேல நடத்தப்பட்ட தாக்குதலால அந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மின்சார உட்கட்டமைப்புல அமெரிக்கா குண்டு வீசினதா உறுதியான தகவல் எதுவுமே கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மிகப்பெரிய பாலம் மறுபடியும் பயன்படுத்த முடியாதபடி இடிந்து விழுந்துருச்சு, இன்னும் எங்களுடைய தாக்குதல் தொடரும், ஒரு சின்ன நாடாக உருவெடுக்கக்கூடிய எதுவுமே இல்லாத நிலைக்கு போறதுக்கு முன்னாடி ஈரான் ஒரு முக்கிய உடன்பாட்டை எட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா ஈரான் நாடு குவைத், இஸ்ரேல், ஈராக், ஜோர்டான் நாடுகள்ல இருக்கக்கூடிய பாலங்களை நாங்க தாக்குவோம் அப்படின்னு பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த நிலையில அமெரிக்காவுடைய அதிநவீன விமானமான F-15 ரக போர் விமானத்தை ஈரான் தங்களுடைய எல்லைக்குள்ள சுட்டு வீழ்த்தினதா அறிவிச்சிருக்கு. போர் தொடங்கின பிறகு ஈரான் எல்லைக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் அமெரிக்க விமானம் இதுதான். இந்த தகவல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஷாக்கா அமைஞ்சிருக்கு. F-15 ரக விமானத்துல 2 பைலட்டுகள் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே எஜெக்ட் செய்து தப்பி விட்டதா தெரியுது. 2 பைலட்டுகளை அமெரிக்கா மீட்டு விட்டதாகவும் ஈரான் எல்லைக்குள்ள அமெரிக்க விமானம் தரையிறங்கி அவங்களை ஏற்றி சென்றதாகவும் சொல்லப்படுது. அதே வேளையில ஈரான் எல்லைக்குள்ள அமெரிக்க பைலட்டுகள் இருந்தா பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு ஈரானிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானிய வான்பரப்புல சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானிகளை பிடிச்சு தரக்கூடிய எவருக்குமே தான் இதுவரைக்கும் வென்றுள்ள விளையாட்டு பதக்கங்களை வெகுமதியா வழங்க தயாரா இருக்கிறதா ஈரானிய கால்பந்து வீரர் முகமது அன்சாரி தெரிவிச்சிருக்கிறார். F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் ஈரான் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதா வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மற்றும் லெபனான் நாட்டுடைய இரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய திறனை 70% அழிச்சிட்டோம், இதனால புதுசா ஆயுதங்களை செய்ய அவங்களால உருவாக்க முடியாது, எதிரி நாட்டு மேல நாம் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஈரான் பலவீனம் அடைஞ்சிருக்கு, முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் வலிமையான நாடா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி லெபனான்ல இஸ்புல்லா அமைப்பினர் மேலையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி விட்டு வரும். 75 இஸ்புல்லா இலக்குகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, 40 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நெதன்யாகு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தொடர்ந்து ஈரான் வளைகுடா நாடுகள்ல தாக்குதல்ல ஈடுபட்டுட்டு வருது. குவைத் நாட்டுடைய மினா அல் அகமதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல ஈரான் நடத்தின தாக்குதலால தீ பற்றி எரிது. தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியா, அமீரகம், பஹ்ரைன் நாடுகள் மேல ஈரான் ட்ரோன்களை ஏவிட்டு இருக்கு. இஸ்ரேல் நாடு மேல ஏவுகணைகளையும் ஏவுது. இந்த போர் என்னைக்குதான் முடிவுக்கு வருமோ அப்படின்னு தெரியாத நிலைதான் இப்போ உருவாகி இருக்கு. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.